அது அப்பப்ப கிளம்பும். அதெல்லாம் நீங்க இங்க வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க, வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க, வரும்போது இன்னார் மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளவுதான். என்ன பதில் சொல்றீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சுதான் அவங்க வெற்றி இருக்கு. இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து பழக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்கு. உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியை போட்டா பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க, இது தவறு இல்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுற வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு. அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா, அம்மையார் பிரேமலதா சொல்ற 25 லட்சம் பேர் கூடாங்கல்ல சொல்றாங்களோ, தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரச்சரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுறேன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க, என்னை அறமுக கூட முக்கல, என்னை சீமான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்லல. ஏன்னா காட்டுட்டா உங்களுக்கு, காட்டுட்டா பத்திரிகையில் தொலைக்காட்சியில் மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன். மற்றவையில தான் ரொம்ப நாள் இருந்தோம். அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க. இப்பவும் கூட அதுதான். அதனால வர்றது பிரச்சனை இல்லை. வந்து எந்த கோட்பாட்டுக்காக வர்றீங்க, மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும். அண்ணா வழியில போய், அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு 60 வருஷமா, அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும்? வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட சண்டை ஓட்டு வீழ்த்த முடியும். அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். எங்களுக்கு எங்கள் தலைவன் புரவாகரன், அவன் மொழிதான் கீதை, அவன் வழிதான் பாதை. இந்திய பொருளுக்கு இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படின்னு ஆணித்தரமா பேசிட்டு அண்ணனுடைய கருத்து நான் வரவேற்கிறேன், போடட்டும். அப்பாவது எங்களுக்கு அறிவு வருதான்னு பார்ப்போம். அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டோம்னு. இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன், அவனுக்கு சந்தையா இருக்கு. எப்படி இருக்கு? அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதுன்னு. நீ யாருடா? இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்பியா? சொல்லுங்க. அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது, அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது, நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதேன்ட்டு. அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா? நீ என்னைக்கு தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷனை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட. அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கைகட்டி தான் நீங்க வேலை செய்ய முடியும். இப்ப அவன் இதுன்னு சொல்லுவான், இதுக்கு மேலேயும் சொல்லுவான். இப்ப என்ன அமெரிக்காவை எடுத்து போரிட புரியல? சொல்லுங்க, போராட புரியல? சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும் தானே, இதெல்லாம் நடக்கும். அண்ணன் சீமானண்ணன் எதை எடுத்தாலும் ஒரு பார்வை உங்க நோக்க வர மாதிரியா? இப்ப மாடுகளோட ஒரு மாநாடு, அடுத்து நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. நான் கேக்குறேன், கல் இறக்கும் போராட்டம், அடுத்து அண்ணனுடைய போராட்டம் என்னவா இருக்குது? அடுத்த நாளைக்கு நெசவாளர் வாழ் உரிமைக்கு 7ஆம் தேதி. ஏன்னா இப்போ எங்க பாரம்பரிய நெசவு செத்துருச்சு. காரணம் நூல் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு. அப்போ உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரிய நெசவு முறை அது எல்லாமே அழிஞ்சிருச்சு. இப்போ விசை எந்திரத்தை வந்து சீனாவிலிருந்து இறக்குறான். அப்படின்னா சுத்தமா அங்கங்க இங்க ஏதோ செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த என் மக்களினுடைய வாழ்வாதாரம் செத்துரும். நாங்க வேற வழியே இல்லை எங்களுக்கு. இப்போ அதுல வந்து சொத்து வரி ஏற்றம், மின் வரி ஏற்றம், மின்சார கட்டண உயர்வுலாம் ஏற்கனவே எங்க மக்களை வந்து கடனாளிகளாக்கி மிகப்பெரிய துயரத்தை தள்ளிடுச்சு. இப்போ இந்த நிலையில அவங்க யாருமே இல்லை. இப்போ பேசணும். இப்போ அது அருப்புக்கோட்டையில 7ஆம் தேதி, அப்புறம் 10ஆம் தேதி
துப்புரவு பணியாளர்கள் உண்ணாவிரதம் இருக்காம பாருங்க, அவன் வந்து என் கூட வந்து உங்க கூட வந்து நான் போராடுறேன், நீ என் கூட வந்து நில்லுன்ட்டு 10ஆம் தேதி, ஏன்னா தொடர் போராட்டமா இருக்கிறதுனால அவங்க போராட்டத்துல பங்கேற்க முடியல. 10ஆம் தேதி அவங்களுக்காக போராடுறேன். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி என்னுடைய வரலாற்று, என்னுடைய பாட்டனுடைய கோனேரிக்கோன் கோட்டையை நீ மராட்டிய மன்னர்களின் படைத்தளம்னு நீ சொல்லி அறிவிப்ப, மராட்டிய கோட்டைன்னு இப்படி சொல்லுவேன்னு கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டம்னு வச்சிருக்காது. போராடுவேன் என்ன, யுனெஸ்கோ சொல்லிட்டு அவன் கோட்டையாயிருமா என்ன? 300 ஆண்டுகள் எங்க பாட்டன் ஆனந்த கோனும் அவன் மகன் கிருஷ்ண கோனும் அவன் மகன் கோனேரி கோனும் ஆண்டிருக்கான். இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோனேரி குப்பம். கோட்டைக்கு பேரு மராட்டியன் கோட்டை. தேசிங்கராஜா கோட்டைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு போய் ஒரு சண்டையை போட்டேன், அப்புறம் அதை விட்டான். இப்ப திரும்பி மராட்டிய மன்னன் கோட்டைன்னு இருக்கான். இப்போ ஒண்ணு போய் போடணும். மான தமிழ் மண்ணில் மராட்டியன் கோட்டையா போட்டாதான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இது மரங்களின் மாநாடு நடக்குது, தொடர்ச்சியா வேலை. இடையில அந்த டிஎன்பிசி எழுதி 13 லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல, அவனுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு போராட்டம். எங்களுக்கு இது தவிர வேற வேலை என்ன இருக்கு? நாங்க ரோடு ஷோ நடத்த முடியாதுல்ல, ரோடு ஷோ நடத்த முடியாது. அப்புறம் இப்படி நின்றுக்கிட்டு ஊர் ஊரா போய் மக்கள் பேர் நடை போகிற மக்களை சந்திக்க போறாரு.